கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். நாம் இப்போது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 46வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். புற ஜாதிகளுக்கு விரோதமாய் எரேமியாவுக்கு உண்டானது எது? கர்த்தருடைய வசனம். பார்வோன் நேகோ எதின் ராஜாவாயிருந்தான்? எகிப்து. பார்வோன் நேகோவின் இராணுவம் எங்கே இருந்தது? கர்கேமிஸில். கர்கேமிஸில் எந்த நதியண்டையில் பார்வோன் நேகோவின் இராணுவம் இருந்தது? ஐப்ராத்து நதியண்டையில். பார்வோன் நேகோவின் இராணுவத்தை முறியடித்தவன் யார்? நேபுகாத் நேச்சார். நேபுகாத் நேச்சார் பார்வோன் நேகோவின் இராணுவத்தை யோயாக்கீமின் எந்த வருஷத்தில் முறியடித்தான்? 4ஆம் வருஷத்தில். எரேமியா 46ஆம் அதிகாரத்தில் எவைகளை குறித்து எரேமியாவுக்கு கர்த்தருடைய வசனம் உண்டானது? எகிப்து, பார்வோன் நேகோவின் இராணுவம். எவைகளை ஆயத்தம் பண்ணி யுத்தத்துக்கு வாருங்கள் என்று கர்த்தர் கூறினார்? கேடகங்களையும் பரிசைகளையும். குதிரைகளின் மேல் சேணங்களை வைத்து ஏற வேண்டியவர்கள் யார்? குதிரை வீரர். குதிரை வீரர் எதை அணிந்து கொள்ள வேண்டும்? தலைச்சீராயை. குதிரை வீரர் எவைகளை துலக்க வேண்டும்? ஈட்டிகளை. குதிரை வீரர் எவைகளை தரித்து கொள்ள வேண்டும்? கவசங்களை. கலங்கி பின்வாங்கினவர்கள் யார்? எகிப்தியர். எகிப்தியரில் முறியுண்டவர்கள் யார்? பராக்கிரமசாலிகள். யாருடைய பராக்கிரமசாலிகள் முறியுண்டார்கள்? எகிப்தியர்களுடைய பராக்கிரமசாலிகள். எகிப்தியரின் பராக்கிரமசாலிகள் எது நிமித்தம் முறியுண்டார்கள்? சுற்றிலும் உண்டான பயங்கரத்தி நிமித்தம். திரும்பி பாராமல் ஓட்டமாய் ஓடினவர்கள் யார்? எகிப்தியருடைய பராக்கிரமசாலிகள். யார் ஓடிப்போக வேண்டாம் என்று கர்த்தர் கூறினார்? வேகமாய் ஓடுகிறவன். யார் தப்பி போக வேண்டாம் என்று கர்த்தர் கூறினார்? பராக்கிரமசாலி.
வேகமாய் ஓடுகிறவனும் பராக்கிரமசாலியும் எங்கே இடறி விழுவார்கள்? வடக்கே ஐபிராத்து நதி அண்டையில் பிரவாகத்தைப் போல் புரண்டு வந்தவன் யார்? எகிப்தியன். அலைகள் மோதி அடிக்கிற எவைகள் போல எகிப்தியன் எழும்பி வந்தான்? நதிகள் போல. நான் போய் தேசத்தை மூடுவேன் என்று கூறியவன் யார்? எகிப்தியன். எகிப்தியன் தேசத்தை மூடி எவைகளை அழிப்பேன் என்று கூறினான்? நகரத்தையும் அதில் குடியிருக்கிறவர்களையும். போய் ஏறுங்கள் என்று கர்த்தர் எவைகளிடம் கூறினார்? குதிரைகளிடம். கடகட என்று ஓடுங்கள் என்று கர்த்தர் எவைகளிடம் கூறினார்? இரதங்களிடம். கேடகம் பிடிக்கிற எவர்கள் புறப்பட வேண்டும்? எத்தியோப்பியர். வில்லை பிடித்து நாணேற்றுகிற எவர்கள் புறப்பட வேண்டும்? லீதியர். எகிப்தியருடன் யுத்தம் பண்ண புறப்பட வேண்டியவர்கள் யார்? பராக்கிரமசாலிகள் எத்தியோப்பியர், பூத்தியர், லீதியர். இது சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரினால் கூறப்பட்டுள்ளது எந்த நாள்? எகிப்துடன் யுத்தம் பண்ணும் நாள். எகிப்துடன் யுத்தம் பண்ணும் நாள் கர்த்தர் யாருக்கு நீதியை சரிக்கட்டுகிற நாளாயிருந்தது? தம்முடைய சத்துருக்களுக்கு. கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டுகிற நாளில் பட்சிப்பது எது? பட்டயம். பட்டயம் யாருடைய இரத்தத்தால் திருப்தியாகி வெறித்திருக்கும்? கர்த்தருடைய சத்துருக்களுடைய இரத்தத்தால். வட தேசத்தில் ஐபிராத்து நதி அண்டையில் சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவருக்கு உள்ளது என்ன? ஒரு யாகம். எகிப்தின் குமாரத்தியாகிய கன்னிகை எங்கே போக வேண்டும்? கீலேயாத்துக்கு. கீலேயாத்துக்கு போய் எகிப்தின் குமாரத்தியாகிய கன்னிகை எதை வாங்க வேண்டும்? பிசின்தைலம். எகிப்தின் குமாரத்தியாகிய கன்னிகை எதை கூட்டுகிறது விருதா? திரளான அவிழ்தங்களை. யாருக்கு ஆரோக்கியம் உண்டாகாது என்று கர்த்தர் கூறினார்? எகிப்தின் குமாரத்தியாகிய கன்னிகைக்கு. எகிப்தின் குமாரத்தியாகிய கன்னிகையின் லட்சையை கேள்விப்பட்டவர்கள் யார்? ஜாதிகள். ஜாதிகள் எகிப்தின் குமாரத்தியாகிய கன்னிகையினுடைய
எதை கேள்விப்பட்டார்கள்? லெச்சையை. எகிப்தின் குமாரத்தியாகிய கன்னிகையின் கூக்குரலால் நிறைந்தது எது? தேசம். பராக்கிரமசாலியின் மேல் இடறினவன் யார்? பராக்கிரமசாலி. எவர்கள் இருவரும் ஏகமாய் விழுந்தார்கள்? பராக்கிரமசாலிகள். எகிப்து தேசத்தை அழிக்க வருபவன் யார்? நேபுகாத் நேச்சார். ஆயத்தப்பட்டு நில். எதை குறித்து கூறப்பட்டது? எகிப்து. எகிப்தை சுற்றிலும் உண்டானதை பட்சித்து போடுவது எது? பட்டயம். பட்டயம் எகிப்தை சுற்றிலும் பட்சித்து போடுவதை எங்கே அறிவிக்க வேண்டும்? எகிப்தில். பட்டயம் எகிப்தை சுற்றிலும் பட்சித்து போடுவதை எங்கே கூற வேண்டும்? மிக்தோலில். பட்டயம் எகிப்தை சுற்றிலும் பட்சித்து போடுவதை எங்கே பிரசித்தம் பண்ண வேண்டும்? நோப்பிலும் தக்பானேசிலும். யாருடைய வீரர் வாரிக்கொள்ளப்பட்டார்கள்? எகிப்தின் வீரர். கர்த்தர் எவர்களை தள்ளினதினால் அவர்கள் நிலை நிற்கவில்லை? எகிப்தின் வீரர்களை. யாருடைய வீரர் நிலை நிற்கவில்லை? எகிப்தின் வீரர். எகிப்தின் வீரர்களை யார் தள்ளினதினால் அவர்கள் நிலை நிற்கவில்லை? கர்த்தர். அநேகரை இடற பண்ணுகிறவர் யார்? கர்த்தர். அவனவன் யார் மேல் விழுகிறான்? தனக்கடுத்தவன் மேல். எதற்கு தப்ப நமது ஜனத்தண்டைக்கு திரும்பி போவோம் என்று எகிப்தில் சொல்லுவார்கள்? பட்டயத்துக்கு. எதற்கு தப்ப நாம் பிறந்த தேசத்துக்கு திரும்பி போவோம் என்று எகிப்தில் சொல்லுவார்கள்? பட்டயத்துக்கு. எகிப்தின் ராஜாவாகிய யார் பாழாக்கப்பட்டான்? பார்வோன். பார்வோனுக்கு எது முடிந்ததென்று எகிப்தில் சொல்லுகிறார்கள்? குறித்த காலம். எந்த பர்வதங்களில் இருக்கிற நிச்சயம் போல நேபுகாத் நேச்சார் வருவான்? தாபோர். சமுத்திரத்தின் அருகே எது இருக்கிற நிச்சயம் போல் நேபுகாத் நேச்சார் வருவான்? கர்மேல்.
தாபோரும் கர்மேலும் இருக்கிற நிச்சயம் போல் நேபுகாத் நேச்சார் வருவான் என்று தம்முடைய ஜீவனை கொண்டு சொன்னவர் யார்? சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள ராஜா. சிறையிருப்புக்கு போகும் பிரயாண சாமான்களை ஆயத்தப்படுத்த வேண்டியவள் யார்? எகிப்து தேசவாசியாகிய குமாரத்தி. எது பாழாகும் என்று கர்த்தர் கூறினார்? நோப். நோப் எப்படி கிடக்கும்? குடியில்லாமல் சுட்டெரிக்கப்பட்டு. மகா நேர்த்தியான கடாரி ஏது? எகிப்து. அடிக்கிறவன் எங்கே இருந்து வந்தான்? வடக்கே இருந்து. எகிப்தின் நடுவிலே யார் கொழுத்த காளைகள் போலிருந்தார்கள்? அதின் கூலிப்படைகள். எகிப்தின் நடுவிலே அதின் கூலிப்படைகள் எதை போலிருந்தார்கள்? கொழுத்த காளைகளைப் போல். நிற்காமல் திரும்பிக் கொண்டு ஏகமாய் ஓடிப் போகிறவர்கள் யார்? எகிப்தின் கூலிப்படைகள். எகிப்தின் கூலிப்படைகள் மேல் வந்தது எது? அவர்கள் விசாரிக்கப்படுகிற அவர்களுடைய ஆபத்து நாள். பாம்பை போல் சீறி வருகிறவன் யார்? நேபுகாத் நேச்சார். இராணுவ பலத்தோட நடந்து வருகிறவர்கள் எதின் மேல் வருவார்கள்? எகிப்தின் மேல். எகிப்தின் மேல் வருகிறவர்கள் எவர்களைப் போல் கோடரிகளோடு வருவார்கள்? காடு வெட்டிகளைப் போல். எகிப்தின் மேல் வருகிறவர்கள் எப்படிப்பட்ட மரங்கள் உள்ள காட்டை வெட்டுவார்கள்? எண்ணப்படாத மரங்கள். எகிப்தின் மேல் வருகிறவர்கள் எவைகளை பார்க்கிலும் அதிகமானவர்கள்? வெட்டுக்கிளிகளை பார்க்கிலும். வெட்டுக்கிளிகளை பார்க்கிலும் அதிகமானவர்களுக்கு என்ன இல்லை? தொகை இல்லை. எதின் குமாரத்தி கலங்குவாள். எகிப்தின் குமாரத்தி. எகிப்தின் குமாரத்தி யார் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவாள்? வடதிசை ஜனத்தின் கையில். எந்த பட்டணத்தில் உள்ள திரளான ஜனங்களை விசாரிப்பேன் என்று கர்த்தர் கூறினார்? நோ பட்டணம். பார்வோனையும் எகிப்தையும் அதின் தேவர்களையும் விசாரிப்பவர் யார்? கர்த்தர். எகிப்தின் ராஜாக்களையும் பார்வோனையும் அவனை நம்பியிருக்கிறவர்களையும் விசாரிப்பவர் யார்?
கர்த்தர் தங்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையில் கர்த்தர் எவர்களை ஒப்புக் கொடுப்பார்? பார்வோனையும் அவனை நம்பியிருக்கிறவர்களையும். நேபுகாத் நேச்சாரின் கையிலும் அவனுடைய சேவகரின் கையிலும் ஒப்பு கொடுக்கப்படுகிறவர்கள் யார்? பார்வோனும் அவனை நம்பியிருக்கிறவர்களும். பூர்வ காலத்தில் இருந்தது போல பின்பு குடியேற்றப்படுவது எது? எகிப்து. நீ பயப்படாதே என்று கர்த்தர் யாரிடம் சொல்லுகிறார்? தன் தாசனாகிய யாக்கோபிடம். நீ கலங்காதே என்று கர்த்தர் யாரிடம் சொல்லுகிறார்? இஸ்ரவேலிடம். கர்த்தர் இஸ்ரவேலை எங்கே இருந்து விடுவித்து ரட்சிப்பார்? தூரத்திலிருந்து. கர்த்தர் இஸ்ரவேலின் சந்ததியை எங்கே இருந்து விடுவித்து ரட்சிப்பார்? அவர்கள் சிறையிருப்பின் தேசத்தில் இருந்து. திரும்பி வந்து அமைதியோடும் சாங்கோபாங்கத்தோடும் இருப்பவன் யார்? யாக்கோபு. யாரை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை? யாக்கோபை. கர்த்தரின் தாசன் யார் என்று கர்த்தர் சொல்லுகிறார்? யாக்கோபு. யாரை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்குவார்? யாக்கோபை. யாக்கோபை நிர்மூலமாக்காதவர் யார்? கர்த்தர். கர்த்தர் யாக்கோபை எப்படி தண்டிப்பார்? மட்டாய் தண்டிப்பார். கர்த்தர் யாரை குற்றமில்லாமல் நீங்களாக விடமாட்டார்? யாக்கோபை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து வழி நடத்துவாராக. அநேகர் உங்கள் மூலமாக ஆண்டோருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நீங்கள் முதலாவது வேதத்தில் இந்த அதிகாரத்தை எடுத்து வாசித்து இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். இல்லை என்றால் திரும்பவுமாக வேதத்தை எடுத்து வாசித்து கேள்விகளுக்கான பதில்களை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமேன்.